First Chronicle chapter 16 and verse 27. ஒன்று நாளாகமம் 16:27. Let us hear it. நாம் அதை கேட்கலாம். Honor and majesty are before him. Strength and gladness are in his place. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. Both are different in Tamil and English. ஆங்கிலத்திலும் தமிழிலும் சற்று வித்தியாசம் காணப்படும். English it says honor and majesty are before him. அவருக்கு முன்பாக மகிமையும் மகத்துவமும் இருக்கிறதாய் ஆங்கிலத்தில் படிக்கிறோம். Tamil it is different. தமிழிலே சற்று வித்தியாசமாய் வருகிறது. It says honor and majesty are before him in his presence. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. Both are in his presence. ரெண்டுமே அவர் சமூகத்தில் தான் God இருக்கிறது. has given us a mighty promise in 1 Samuel chapter 2 and verse 30. கர்த்தர் 1 சாமுவேல் 2:30 ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். If a man honors me, ஒருவன் என்னை கனம் பண்ணினான், I will honor him. நானும் அவனை கனம் பண்ணுவேன். If a man honors me, ஒருவன் என்னை கனம் பண்ணினான், oh, I will honor him. நானும் அவனை கனம் What பண்ணுவேன். a marvelous promise. என்ன ஆச்சரியமான வாக்குத்தத்தம். If you honor him, my brother, என் சகோதரனே நீங்கள் அவரை கனம் if you பண்ணினால், honor him, my sister, சகோதரிகளே நீங்கள் அவரை கனம் God will be பண்ணினால், waiting for an opportunity to honor you. தேவன் உங்களை கனம் பண்ணும்படி ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். Oh, what a marvelous God we have. என்ன ஆச்சரியமான தேவன் நமக்குண்டு. We have to honor him every day. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். Psalm 105 and verse 4 says, 105 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, we have to seek his presence every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நாடுவோம். What for? எதற்காக? To honor him, அவரை கனம் பண்ணுவதற்காக, to give him majesty. அவருக்கு மகத்துவத்தை செலுத்தும்படி. Why? ஏன்? What has he done for us? என்ன அவர் நமக்கு செய்தார்? Some years ago, I went to a place called Chittoor சித்தூர் என்கிற இடத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கடந்து சென்றேன். to conduct a campaign. அங்கே ஒரு படைமுயற்சி கூட்டம் நடத்துவதற்காக. One night, ஒரு நாளிலே the Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொன்னார், there are lot of people drinking in this city. இந்த பட்டணத்தில் ஏராள குடிகாரர்கள் உண்டு. So you pray for them. நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். So I asked the people, நான் அந்த ஜனங்களை பார்த்து கேட்டேன், how many of you are addicted to drinks? உங்களில் எத்தனை பேர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று. Everybody put up his or her hand. எல்லாருமே கரங்களை உயர்த்தினார்கள். I was horrified. நான் அதற்காக சங்கடப்பட்டேன். I asked them to put their hands down. கரங்களை கீழே போடுங்கள் என்றேன். I asked another question. இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்டேன், How many of you were drinking but now you quit? எத்தனை பேர் முன்பு மதுபானம் குடித்து இப்பொழுது அதை குடிக்காமல் விட்டு விட்டீர்கள் என்று கேட்டேன். Only a few hands went up. சிலர் மாத்திரமே கரங்களை உயர்த்தினார்கள். But accidentally I turned to my right side. வலப்பக்கமாக அங்கே முன்பாக மேடையிலே என் வலப்பக்கத்திலே I had a choir behind me. எனக்கு பின்பாக பாடற் குழுவினர் Every இருந்தார்கள். choir member was having his hand up. எல்லா பாடற் குழுவை சார்ந்தவர்களும் கரத்தை உயர்த்தி I was இருந்தார்கள். horrified. நான் அதை கேட்டு திகிலடைந்தேன். I said probably they didn't understand my question. என்னுடைய கேள்விக்கு அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியாது, அது புரியவில்லை என்று I நினைத்தேன். told them நான் அவரிடத்தில் சொன்னேன், only those who were drinking முன்பு மதுபானம் குடித்துக் கொண்டிருந்தவர்கள் but now left. இப்பொழுதோ அதை விட்டு விட்டவர்கள், Only those you please put up your hand. அவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்துங்கள் என்று. They were very strongly having their hand. அவர்கள் நன்றாய் பலமாகவே கை உயர்த்தி All இருந்தார்கள். the choir members. எல்லா பாடற் குழுவை சார்ந்த அத்தனை பேருமே. Accidentally I looked at my interpreter. எதேர்ச்சையாக என்னுடைய மொழிபெயர்ப்பாளரை பார்த்தேன். He was interpreting from Tamil to Telugu. அவர் தமிழ் பாஷையிலிருந்து தெலுங்கு பாஷைக்கு மொழியாக்கம் செய்து One கொண்டிருந்தார். side he was holding the Bible. ஒரு கையிலே அவர் வேதாகமத்தை பிடித்துக் His கொண்டிருந்தார். right hand also was up. அவருடைய வலதுகரமோ உயர்ந்திருந்தது. Then I thought the pastor should understand. So I looked at the pastor. பாஸ்டர் அவர்கள் புரிந்திருப்பாரோ என்று அவரை பார்க்க நேரிட்டது. Unfortunately, the pastor also was having his hand up. துரதிர்ஷ்டவசமாக அவர் கரமும் உயர்த்தப்பட்டிருந்தது. Yes, we were all living in sin. எல்லாரும் அங்கே பாவத்திலே வாழ்ந்தார்கள். But God blessed us. கர்த்தர் நம்மை When we ஆசீர்வதித்தார். turned to him, அவரிடத்திற்கு திரும்பும்போது, when we cried unto him, நாம் அவரை நோக்கி கதறும்போது, Lord Jesus, இயேசுவே I am a sinner. நான் பாவி ஆண்டவரே, I am a drunkard. நான் குடிகாரன், I am a smoker. நான் புகைப்பிடிக்கிறவன், I am a fornicator. நான் ஒரு வேசித்தனம் செய்வேன். Lord, help me. எனக்கு உதவி செய்யும். One split second. ஒரு வினாடியில் தான், One split second. ஒரு வினாடியில் He தான் is a consuming fire. அவர் பட்சிக்கிற அக்கினி. His consuming fire
comes அவருடைய பட்சிக்கிற அக்கினி வரும்போது and changes us 100%. நம்மை 100% மாற்றியே தீரும். 2 Corinthians 5:17 says, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, if a man is in Christ Jesus, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new அவன் creature. புது சிருஷ்டியாய் New இருக்கிறான். creature. புது The சிருஷ்டியாய் old இருக்கிறான். things are gone. பழையவைகள் ஒளிந்து போயின. Old things are gone. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. Luke 15:20. லூக்கா 15:20 The prodigal son came running to his father. கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்திலே திரும்பி ஓடி வருகிற போது Oh, his father embraced him, தகப்பன் அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். moved with compassion. மனது உருகினான். Compassion made him forget all his past within one split second. தகப்பனுக்குள் இருந்த மனதுருக்கம் அவனுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் மறந்து And போனான். verse 22 says, 22வது வசனம் his சொல்லுகிறது, father said, தகப்பன் அவனை பார்த்து bring சொன்னான், my son the best robe, என்னுடைய மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பியுங்கள், give him the ring of inheritance. சுதந்திரத்திற்கு அடையாளமான மோதிரத்தை He is போடுங்கள், still my son. இவன் இன்னும் என் புத்திரனே. Give him the best sandals to put on his feet. அங்கே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள், காலிலே பாதரட்சியை கொடுங்கள் என்கிறார். God honor us. தேவன் கனம் பண்ணுகிறார். God is honoring us. தேவன் நம்மை கனம் பண்ணுவார். God is eager to honor us like that today. தேவன் இதேதமாகவே நம்மை கனம் பண்ணும்படி Cheer up, அவர் my ஆயத்தமாய் brother. இருக்கிறார். Cheer up, திடன் my கொள்ளுங்கள், brother. திடன் கொள்ளுங்கள். Cheer up, my sister. சகோதரிகளே, திடன் கொள்ளுங்கள். Today God says, இன்று கர்த்தர் சொல்கிறார், my presence will go before you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். It will destroy every trace of sin. பாவத்தினுடைய வேரை அது பிடுங்கி அழித்து போடும்.